சில டான் பாஸ்கோ ஃபாதர்ஸ் ஆல்சோ தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் ஸ்ட்ரீட் சில்ட்ரன் குட் பண்றாங்க, அவங்களும் பண்றாங்க மேகாலயால. ஆனா வந்து சிலர் வந்து அங்கேயும் போக மாட்டாங்க, அதை விட வேர்ஸ்ட் கண்டிஷன்ல இருக்காங்க இங்க இருக்கிறவங்க வந்து அங்க ஃபாதர்ஸோட ஸ்னேகாலயா இந்த டான் பாஸ்கோ ஃபாதர்ஸ்க்கு போனா அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் முன்னேறும், அதுக்கும் போக மாட்டாங்க ஆளுங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கும் நோபடி இஸ் தேர். ஸோ அதனால வந்து அதுவும் எங்களோட ஒரு மெயின் அப்போஸ்டலேட், அந்த மாதிரி டு ரீச் அவுட் இந்த மாதிரி மக்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் டு டேக் தம் அவே ஃப்ரம் சின். நம்ம வீட்டில் அன்னைக்கு இல்லைன்னா அவங்க ஏதாவது தப்பு தான் பண்ணிட்டு இருப்பாங்க வெளியே போகும்போது. அதனால ஒரு சான்ஸ் அட்லீஸ்ட் ஒரு நாளா தப்பு அப்படி அந்த இந்த பிள்ளைங்கள்ல இருந்தே இப்ப ஆரம்பிச்சா சொல்லி அந்த வந்து மனமாற்றங்கள் நடக்கும். நம்ம வந்து பொறுமையா அதை பண்ணணும் நம்ம. ஸோ அது ஒரு முயற்சி தான், அந்த மாதிரி அதுவும் பண்றோம் நாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க இன்னொரு மெயின் மிஷன் நாங்க பண்றது என்னன்னா, இந்த ஃபேமிலி வில்லேஜ் விசிட்டிங் அது வந்து நாங்க நிறையவே பண்றோம். நாங்க வந்து நிறைய இன்டீரியர் வில்லேஜஸ், அப்புறம் மவுண்டன்ஸ்ல அங்க வந்து நிறைய வில்லேஜஸ் இருக்கு. வேற இங்க வந்து ஃபாதர்ஸ் வந்து ஈஸ்டர் கிறிஸ்மஸ் டைம் தான் போக முடியும் பூசைக்கு. நிறைய பங்கு இருக்கனால நிறைய வில்லேஜஸ் இருக்கனால அவங்களால ரீச் அவுட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதில் அங்கே போய் நாங்கள் வில்லேஜில் தங்குறோம், மக்களோட தங்கி அவங்கள விசிட் பண்ணுறது, கேட்டகைஸ் பண்ணுறது, அங்கே ப்ரிப்பேரிங் த சாக்ரமெண்ட்ஸ், அது எல்லாத்துக்கும் தயார் பண்ணுறோம். நிறைய அவங்களுக்கு நிறைய கேட்டகிசமே இல்லை அவங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் they get baptized அவ்வளோதான், கொடுத்துட்டு இருந்துச்சு, வேற எதுவும் இல்லை, ஃபாலோ அப் இல்லாதனால. நிறைய அந்த மாதிரி வில்லேஜஸ் இருக்கு இந்த அசாம், நிறைய அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம். ஈவன் லாஸ்ட் வீக் we were in one village 1 week. ரெண்டு சிஸ்டர்ஸ் இருந்தாங்க 1 week. அப்புறம் அந்த வில்லேஜ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து நம்ம திரு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். நாங்கள் அன்னைக்கு லாஸ்ட் டே நாங்கள் அங்கே மாஸ் அது ஃபாதரை கூட்டிகிட்டு போய் மாஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ராத்திரியில் இந்த கரண்ட் இல்லை, லைட் இல்லை, நாங்கள்லாம் மலையில நாங்கள் நடந்துட்டு இருக்கோம், மேலே இவர் கிளைம்பிங் த மவுண்டன்ஸ். வீட்டுக்கு போய் ப்ரேயர் பண்ணுறது, அப்புறம் பிளஸ் பண்ணி மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி வந்து வில்லேஜ் ஒர்க்கு நாங்கள் நிறையவே பண்ணுறோம் ஃபாதர் இந்த மாதிரி. ஸோ என்னன்னா வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. நானும் சென்னையிலேருந்து வரோம், நமக்கெல்லாம் டெய்லி மாஸ் இருக்கு, ஃபாதர்ஸ் இருக்காங்க, சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ஃபேமிலியில் நல்ல அட்மாஸ்பியர் இருக்கு, எல்லாமே கேட்டகிசம் கிளாஸ். ஸ்கூல் நாங்கள் போகும்போது டெய்லி கேட்டகிசம் கிளாஸ் இருந்தது. ஸோ இந்த விதத்தில் வந்து we were very rich in our faithல. ஆனால் வந்து இப்போ நீங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே இல்லை அவங்களுக்குன்னு எதுவும் சொல்லி கொடுக்கறதுக்கு இல்ல, அந்தளுடைய ஞான வாழ்வையில அவங்கள வழி நடத்துறதுக்கு யாருமே இல்லை. அவங்க வந்து இந்த மாதிரி லெஃப்ட் அவுட் மாதிரி, அபேண்டன் மாதிரி வெயிட் தான். ஃபாதர் சிஸ்டர்ஸ் வரதுக்காக வெயிட் பண்ணுவாங்க ரொம்பவே. ஸோ ரொம்ப சந்தோஷம். நாங்கள் போகும்போது அங்கே இருக்கும்போது அவங்களோட தங்கும் போதில் ரொம்ப அவங்க தே ஃபீல் ஒன் வித் அஸ். நம்ம வந்து சிஸ்டர் நம்ம கூட இருக்கிறாங்க, நம்ம சமைச்சு எது கொடுக்குறோமோ அதை சாப்பிடுறாங்க. ஏன்னா வந்து ஈவினிங்ஸ் தானே மக்கள் வர முடியும், டே டைம் வந்து அவங்களுக்குலாம் வேலை இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களாம் அந்த ஏதாவது ஃபீல்டு ஒர்க் இல்லை கூலி வேலை மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஈவினிங் தான் அவங்களால வர முடியும். ஸோ டியூரிங் த டே வந்து ஹவுஸ் விசிட் பண்ணுவோம், ஈவினிங் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்றா வச்சு கேட்டகிசம் சொல்லி கொடுக்குறது, பெரியவங்களுக்கு, யூத்துக்கு, சில்ட்ரன்ஸ்க்கு அந்த மாதிரி பாட்டு சொல்லி கொடுக்குறது, ஏதாவது லிட்டர்ஜி நம்ம எப்படி இது பண்ணுறது. ஸோ அதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்போ வருவாங்க சிஸ்டருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு. இல்லாட்டி ஆல்சோ வந்து நாங்கள் டெய்லி ஃபேமிலி விசிட்டிங்கும் பண்ணுறோம். எந்த ஃபேமிலிஸும் நாங்கள் போகல ஆக்சுவலி, நாங்களுக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை, ஹிந்து கிறிஸ்டின் அந்த மாதிரி யார் உங்களை கூப்பிட்டாலும் நாங்கள் போவோம் அந்த ஃபேமிலிக்கு. கூப்பிடுவாங்க, நிறைய பேர் கூப்பிடுவாங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஹெல்ப்பும் பண்ணுறோம், நாட் ஜஸ்ட் அந்த மாதிரி விசிட்டிங் மட்டும் இல்லை. இது ஃபுட், மெடிசன், க்ளோதிங், பேசிக் நீட்ஸில் எந்த ஃபேமிலி நிறைய சிக் பீப்புள் இருக்காங்க, நிறைய அவங்கெல்லாம் வந்து கிறிஸ்டியன்ஸ் கிடையாதுல்ல, நிறைய பேர் ஹிந்துஸா முஸ்லீம்ஸா கூப்பிடுவாங்க, சிஸ்டர் வந்து ஹெல்ப் பண்ணுங்க, வந்து ப்ரேயர் பண்ணுங்க, வீட்டில் பண்ணுங்க, சிக் பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ வந்து நாங்கள் நெய்பர்ஹுட்லேயும் வந்து க்ளோஸ் பையன் டெய்லி வந்து ஃபேமிலி விசிட்டிங் போவோம். 2 சிஸ்டர்ஸ் ஃபுல்லி ஆக்குபைடு சுத்திட்டே இருக்கணும். இப்போ உங்க கான்வென்ட்ல வந்து 10 சிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா? எப்படி பிரிப்பீங்க உங்களோட ஒர்க் எல்லாம் என்னென்ன?
2 பேர் வந்து இது பாத்துக்குவாங்க. 2 சிஸ்டர்ஸ் இன்சார்ஜ் அந்த இதுக்கு ஹோம் இன்சார்ஜ். அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸ் இது நாங்க ரீஜனல் ஹவுஸ், அதனால ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு, அதனால அந்த பர்சர் இருக்கிறாங்க, அந்த அக்கௌண்ட் நம்பர், அந்த அக்கௌண்ட், அதுல ஒரு 2-3 பேர் அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 சிஸ்டர் வந்து ஃபேமிலி விசிட்டிங் போவாங்க, டெய்லி போகணும். அதுக்கப்புறம் 2-3 அப்புறம் வில்லேஜ் இருக்கு, வில்லேஜ் மிஷன் போவாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கே டெய்லி நிறைய அது மற்ற மிஸ்லனியஸ் ஒர்க் இருக்கு. நான் வந்து சுப்பீரியர், ஹவுஸ் சுப்பீரியர். ஸோ வந்து நிறைய ஐ ஆல்சோ கோ ஃபார் ஃபேமிலி விசிட்டிங், ஹெல்பிங் இன் த ஹோம், எல்லாமே அந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கும். டொனேஷன் ரிசீவ் பண்ணணும். இப்போ பிக் ஹோம் நீங்க வந்து பார்த்தா தெரியும், பெரிய பிளேஸ். கட்டாயம் வாங்க, வந்து பாருங்க. நிறைய இன்டர்வியூ இருக்கனால தான் ஒரு சின்ன ஒரு இது முடிஞ்சா கண்டிப்பா நான் வரேன் சிஸ்டர். அப்புறம் சிஸ்டர், நீங்க இவ்வளவு வருஷம், எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க சிஸ்டர் ஆகி? இப்போ 27 ஜூபிலி முடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆமா, 27 வருஷம் சிஸ்டர் இருந்தீங்க. என்னைக்காவது ஒரு நாளாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா, ஏன்னா இந்த லைஃப் சூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு? டெம்டேஷன் எல்லாருக்குமே இருக்கதான், வரதான் செய்யல. சில சமயம் கஷ்டங்கள் இருக்கு, நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அப்போ வந்து லைஃப் ரொம்ப கஷ்டமா தெரியதான் செய்யும் இல்ல. நம்ம வந்து ஹியூமன், ஸோ வி வில் ஃபீல் தட்னா. ஆனா வந்து இன்னொரு லைஃப்க்கு போகணும் அப்படின்னு நினைச்சதே இல்லை, என்னைக்குமே நினைச்சது இல்லை. அந்த தாட்டே வந்தது இல்லை என் மனசுல. எவ்வளோ கஷ்டம் ஃபேஸ் பண்ணாலும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்லாம் தாட்ஸ் வரத்தான் செய்யும். ஆனா வந்து இன்னொரு லைஃப் வேணும் அப்படின்னு நான் நினைச்சதே இல்லை. கடவுள் அந்த தாட் எப்போதுமே அலோவ் பண்ணலை என் மனசுல இது பண்றது வர்றதுக்கே. இவ்வளோ கஷ்டப்படுவோம், பேசாம நம்ம வீட்லயே இருந்திருக்கலாமே அப்படி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த மாதிரி நினைக்கவே இல்லை எப்போதுமே. அந்த மாதிரி வந்துட்டீங்க ஃபுல் அண்ட் ஃபுல். நீங்க முதல்ல சொன்னீங்க 100% என்னையே நான் கொடுக்குறேன். அந்த ஒரு 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 ஆசை இல்லைங்களா, கடவுளுக்கு முழுசா அவங்கள ஒப்ப கொடுத்தது. என்னைக்காவது ஒரு நாள் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், கஷ்டப்பட்ட தருணம் சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் இவ்வளவு பண்றேன் ஆனா ஏன் இவன் இப்படி பண்ணிட்டான், இல்லைன்னா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் ஏன் இந்த மக்கள் என்னை ஏத்துக்கல, அந்த மாதிரி ஏதாவது மனசுல கஷ்டங்கள், ஏதாவது இவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? ஷூர்லி பர்டிகுலர்லா வந்து இப்படி பர்டிகுலரா யாராவது நமக்கு எதிராக இருக்கிறாங்க, நமக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பர்சனலா ஐ கேனாட் ரிமெம்பர் எனிதிங். அந்த மாதிரி கஷ்டங்கள் வரல. ஆனா வந்து லைக் ஆர்டினரி ஹியூமன் நீட்ஸ். நம்ம நிறைய வருஷம் அமெரிக்கால இருந்தேன், அங்கிருந்து வரும்போது ஒரு பெரிய சேஞ்ச் தான், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது. இந்த மக்கள் வேற, அந்த லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். லைஃப் ஸ்டைல் மீன் எங்க காங்கிரேஷன் லைஃப் ஸ்டைல் தான். ஆனா இடத்துக்கு இடம் நம்ம விட்டுட்டு மக்கள் அன்பு சேரும், கலாச்சாரம் வேற. எந்த இடங்கள் போனாலும் ஒரு இடத்துல இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது நான் அது ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் தான். விட்டுட்டு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது, அடாப்ட் ஆகணும், அந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கே தெரியும், நம்ம வந்து கம்யூனிட்டியில வாழும்போது, நம்ம ஒன்னா இருக்கும்போது நம்ம நிறையவே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். நிறைய ஃபேமிலியில இருக்க மாதிரி இருக்காது, நம்ம எப்படி வளர்ந்தோமோ அப்படி இருக்காது. நிறைய சேலஞ்ச், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க நமக்கு ஏற்ற மாதிரி. அதுலலாம் நிறையவே சேலஞ்சஸ் இருக்கு. அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்கதான் செய்யுது. ஆனா வந்து எனக்கு கடவுள் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, த்ரூ எல்லா கஷ்டங்கள் மூலமாகவும் கடவுள் வந்து என்னுடைய மனசை வந்து அவருக்காகவே வந்து தயார் பண்ணிட்டு இருக்காரு, புனிதப்படுத்துறாரு, பியூரிஃபிகேஷன். அதனால வந்து வித் எவ்ரி ஆப்ஸ்டக்கிள் ஐ லேர்ன்ட் சம்திங். என்னென்ன ரொம்ப சிம்பிள் மைண்டட் பீப்புள் இந்த ட்ரைபல்ஸ்ல, அவங்களுக்கு ரொம்ப எஜுகேஷன் கிடையாது, லைக் சொன்ன மாதிரி நிறைய ஃபேத் பேக்ரவுண்ட் கிடையாது. ஆனா அவங்க மனசு வந்து ரொம்ப தூய்மையான மனசு. ஐ ஃபீல் லைக் தட்னா, ரொம்ப கள்ளங்கபடம் இல்லாம மனசு. இந்த வில்லேஜ் எல்லாம் போய் பார்க்கும்போது தெரியும்ல, ரொம்பவே ரொம்ப தூய்மையான மனசு இருக்கு, ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் ரொம்ப அஃபெக்ஷனேட் ஆல்சோ, ரொம்ப அன்பு காட்டுவாங்க ரொம்பவே. அந்த மாதிரி
ரொம்ப ஹம்பிள் ஆல்சோ, என்ன தாழ்ச்சியா இருப்பாங்க, எது சொன்னாலும் கேட்பாங்க, ரொம்ப பியூரா இருப்பாங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல் அவங்க கல்ச்சர்ல. they don't have many other facilities and background. பட் இந்த மாதிரி ரொம்ப நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு. அங்க இருக்க சாதாரண ஹட் தான் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இது நீங்க வந்து அசாம் அந்த அருணாச்சல்லாம் நாங்க போறோம். அருணாச்சல் பிரதேஷம் எங்களுக்கு அது ஒரே ப்ராவின்ஸ் தான், அருணாச்சல் பிரதேஷ், அசாம். அங்க வந்து எல்லாமே இந்த பேம்பு அந்த வீடு தான் இருக்கு, மூங்கில். அப்புறம் அருணாச்சல் போனா எல்லாமே மூங்கில் ஹவுஸ் தான், வீடுகள் தான். இங்க வந்து பாதி வந்து மண்ணு, பாதி வந்து மூங்கில். இங்க வந்து வேற எந்த மூங்கில் தான் யூஸ் பண்றாங்க எல்லா இடங்கள்லயும், வீடுகள்லாம். அங்கதான் படுத்துக்குவீங்க? அங்கதான் படுத்துக்கோ. அங்கேயே ஒரு ரூம் கொடுப்பாங்க. அங்கதான் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் ரொம்ப கிடையாதுல்ல, எல்லாமே அதெல்லாம் ரொம்ப லிமிட்டட் தான் இருக்கும். ஆனா வந்து அந்த ரூம் அவங்க வீடுலயே ஒரு கார்னர் கொடுத்துருவாங்க எங்களுக்குன்னு. அங்கேயே வந்து ஒரு நெருப்பு வச்சு சமைப்பாங்க. அங்க இருந்தே ஏதாவது சாப்பாடு என்ன அவங்க கறி என்ன வைக்கிறாங்களோ அதே கொடுப்பாங்க. அங்கேயே இருக்கணும் நம்ம. ஒரு சில சமயம் 2 weeks, 3 weeks, 1 month கூட இருப்போம். நாங்க ரொம்ப இன்டீரியர் வில்லேஜ் போனோம்னா 1 month கூட இருப்பாங்க. அங்கேயே 1 மாசம் அங்கேயே இருக்கணும் இருந்து அவங்க இது பண்ணுவோம். நாங்க சில இடங்கள்ல வந்து ஃபாதர்ஸ் வந்து ஒன்ஸ் a week வந்து ஒரு எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் வீக் அவங்கள ஒரு தடவை வந்து அவங்கள ரெக்ட்ரிக்கு வந்து கூட்டு போவாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து பஸ் எல்லாம் கிடையாதுல்ல. சில சமயம் வந்து சிஸ்டர்ஸ் அவங்க வந்து 3, 4, 5 மணி நேரம் நடக்கணும். நாங்க 3 மணி நேரம், ஐ மீன் 3 hours, 4 hours, 5 hours அது நடக்கணும். ஏன்னா வேற எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது எங்கல்ல. ஸோ நடந்தே தான் போகணும். இது மலையில ஏறணும். ஓகே, ஏறி 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 மேலே போகணும். அதுல வந்து எது வண்டியே போகாது. ஸோ நம்ம பேகை வந்து இதுல போட்டுட்டு பின்னால போட்டுட்டு, எங்களுக்கு வேற பேக் ஷூ எல்லாம் இருக்கு, அந்த பின்னால போட்ட மாதிரி பேகை போட்டுட்டு இது பண்ணிட்டு ஒரு குச்சி இது எடுத்துட்டு நம்ம நடந்தே குச்சி வச்சுக்கணும். எல்லாரும் நடக்க முடியாது. கோல் ஒண்ணு எடுத்துக்கீங்க, அங்கேயும் ஒண்ணு எடுத்துக்கீங்க அப்படின்னு ஒரு கோலை பிடிச்சி நிறைய நடக்கணும். செரு பணிந்து கொள்ளலாம் அந்த மாதிரி செரு போட்டுக்கிறீங்க, ஒரு குச்சி வச்சுக்கிறீங்க, உங்க துணி எடுத்துட்டு. அதுதான் that is one of the things I found so beautiful about our life. I mean இந்த மிஷனரி லைஃப்ல எது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிடிச்சிருக்கோ, உண்மையிலே வந்து காஸ்பல் லைஃப், நற்செய்தி அறிவிக்கிற அந்த இயேசு நமக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யற மாதிரி சந்தோஷம். வெரி பியூட்டிஃபுல். அது அடுத்த கேள்வி அதான் கேட்கலன்னு நினைச்சேன். இத்தனை மிஷன்ஸ் இருக்கு, இதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு அழகா நீங்களே சொன்னீங்க. நற்செய்தி அறிவிக்கிறேன், அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற ஏதாவது காரியங்கள் சொல்ல வேண்டியது? நாங்க வந்து ஆல்சோ வி கோ டு prison, ஜெயில், சென்ட்ரல் ஜெயிலுக்கு நாங்க போறோம். அங்க உள்ள மக்களோட கோவிட், பிஃபோர் கோவிட், கொரோனா சிக்னஸ்க்கு முன்னாடி ரொம்ப ரெகுலரா போயிட்டு இருந்தான் சிஸ்டர்ஸ். வெரி ஃப்ரீயா பெர்மிஷன் இருந்தது. அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் வாட் எவர் பர்மிஷன் அவங்க கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல பிரிசன் விசிட் பண்றதுக்கு. இப்போ ரீசெண்டா திரும்பவும் கிடைச்சிச்சு பர்மிஷன் பிரிசன் விசிட் பண்றதுக்கு. என்ன பண்ணுவீங்க அங்க வந்து? நாங்க ரைட் நவ் வந்து ஒரு குரூப்பா போறோம். நாங்க வேற இன்னொரு காங்கிரேஷன் சிஸ்டர்ஸ் கூட சேர்ந்துட்டு சில சமயம் போறோம். போய் இன்டராக்ஷன், அவங்களோட பேசுறது, எல்லாரோட இன்டராக்ஷன். அவங்க வந்து நிறைய அவங்களுக்கு வந்து யாரு கூட அவங்க ரொம்ப மன ஒடிஞ்சிருக்கிறாங்க. ஜெயில இருக்கிறவங்க ரொம்ப மன ஒடிஞ்சு துக்கமா எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அவங்களோட இன்டராக்ட் பண்றது, பேசுறது, கேட்கறது, அவங்களுடைய ஸ்டோரிஸ், அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது, என்ன அவங்க தப்பு செய்தாங்களோ வாட் எவர் அவங்களுக்கு கடவுளோட இரக்கம் இருக்கு அப்படின்னு அதான் அந்த மெசேஜ், காட்ஸ் மர்சி, அந்த மெசேஜை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஐ மீன் ரீசென்ட்லி வி ஹேட் மதர் தெரேசா பீஸ் டே வாஸ் தேர். ஸோ நாங்கள் வந்து ஒரு we conducted a program, values
அதோட வேல்யூ சொல்லி கொடுத்தோம். பாட்டு அந்த மாதிரி we sang songs, we did, they also sang some songs and we had we had a beautiful interaction and program we did. அது வந்து occasionally தான். இப்போ கிறிஸ்மஸ் கூட ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து once a month we go to the prison. அப்போ வந்து இஸ் மெயின்லி வந்து இந்த இன்டராக்ஷன் தான் பண்றோம். நாங்க மாசத்துக்கு ஒரு போய் அவங்களோட பேசிட்டு இருப்பீங்க. இண்டிவிஜுவலா இன்டராக்ஷன் பண்றது, சில சமயம் குரூப்பா ஒன்னா வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பாட்டு சொல்லி கொடுக்கறது, ஒரு டீச்சிங், ஏதாவது ஒரு மாரல் டீச்சிங். அப்ப அவங்களோட பேசுறீங்களா சிஸ்டர்? அவங்க மனம் மாறி மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் இல்லைங்களா? உண்மையில கட்டாயம். ஏன்னா வந்து அந்த ஐ திங்க் நிறைய பேர் இந்த மாதிரி வழிகள்ல போறாங்க. ஏன்னா there is nobody to teach them. அவங்க யாருமே வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இல்ல, இதுதான் தப்பு இதுதான் ரைட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்கள வந்து ஒரு சரியான வழியில கொண்டு வர்றதுக்கு வந்து நமக்கு அவங்க லைஃப்ல மேபி யாரும் இல்லை, நம்ம சொல்ல முடியாது என்னன்னு. ஸோ இங்க வரும்போது அவங்களுக்கு ஏற்கனவே அந்த ஜெயில வர்றதுனால அது ஒரு பெரிய ஷாக்கு. அதுல மூலமே கொஞ்சம் சேஞ்ச் வரதான் செய்யும். ஏன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு தப்பு பண்ணதுக்குல. ஸோ வந்து அதுவே ஒரு ஷாக்கா இருக்கும். அந்த சமயம் தான் வந்து கடவுள் அவங்க மனசுல கூட he can work in their soul. நம்ம போய் அப்போ சொல்லும் போது அவங்கள ரிசீவ் பண்ண முடியுதுல்ல. ஸோ வந்து their life will begin to change at least. ஒரு மனமாற்ற சான்ஸ் அட்லீஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ். So and also there are some people who are unjustly, I mean அவங்க பண்ணல, யாராவது பண்ணியிருப்பாங்க, சில சமயம் தப்பா கூட அவங்களுக்கு ஒரு வந்திருக்காங்க, அந்த மாதிரி சிலர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து வெயிட் பண்றாங்க அவங்க ஜஸ்டிஸ்க்காக. கிடைச்சிச்சுன்னா அவங்க வந்து சிலருக்கு வந்து யாருமே இல்லை பெயில் எடுக்கிறதுக்கு. சிலர் அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா வந்து குரூப்பா சில சமயம் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் டீல் பண்றது குரூப்பா இருக்கிறாங்க. ஏழைங்க வந்து they get caught, they have nobody. சிலர் வந்து தெரியாம சிலர் get caught and the main people வந்து சில சமயம் they are not getting, they are escaping. So that way they are suffering. அதனால அவங்க ரொம்பவே சஃபர் பண்றாங்க. என்ன இருந்தாலும் ஜெயில இருக்கவங்களும் சஃபர் பண்றாங்க. ஸோ அவங்களை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப சந்தோஷம். அவங்க வெயிட் பண்ணுவாங்க எப்போ சிஸ்டர்ஸ் வருவாங்க, எப்போ யாராவது அவங்க சொல்றது யாராவது கேட்கறது கூட ஆள் இல்லைல்ல. ரொம்பவே நல்லா பேசுவாங்க. சிறையிலிருந்து என்னை பார்க்க வந்தீர்கள் அப்படிங்கிற அழகான கடவுளுடைய வார்த்தையை வாழ்ந்து காட்டிட்டு இருக்கிறீங்க உங்க காங்கிரிகேஷன், நீங்க எல்லாருமே. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். சிஸ்டர், இப்ப எங்க மக்களுக்கு நீங்க என்ன உங்க வாழ்க்கையில இருந்து ஒரு மெசேஜ், ஒரு சின்ன மெசேஜ் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சின்ன மெசேஜ் ஒன்று கொடுங்க. நிறைய சொல்லிட்டீங்க உங்களுடைய என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு. அவங்களுக்கு ஒரு மெசேஜ் என்ன கொடுப்பீங்க? நம்ம இயேசு நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ, லவ் ஒன் another as I have loved you, நீ அன்பு செய்வது போல அன்பு செய்யுங்க அப்படின்னு ஒரு கட்டளை கொடுத்தாரு இயேசு நமக்கு எல்லாருக்கும். அந்த கட்டளைய வந்து நம்ம உண்மையிலே வாழ்ந்தோன்னா, நம்ம இயேசுவை வந்து உண்மையிலே ஃபாலோ பண்ணோன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து we will find a perfect fulfillment and happiness. வாழ்க்கையில ஒரு முழுமையை கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா? முழுமையை கண்டுபிடிக்கலாம். உண்மையான ஹாப்பினஸ், ஒரு உண்மையான மகிழ்ச்சி வரும். அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது, அதுதான் வந்து மதர் ட்ரீசா வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அதுதான் நம்ம வந்து ஆண்டவர் இயேசு நம்மளை எப்படி அன்பு செஞ்சாரோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரையும் அன்பு செய்யணும். முக்கியமா யாரு நம்மளால அன்பு செய்ய முடியலையோ, த மோஸ்ட் அன்லவபிள் அப்படின்னு நமக்கு யாரு தெரியுது, யார் இந்த ஆளை அன்பே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், அந்த பர்சனை அன்பு பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நம்ம வந்து அந்த நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இறைவன் இயேசு கொடுத்த அந்த அன்பும் சந்தோஷமும் ஃபுல்ஃபில்மெண்ட்டும் நம்ம வாழ்க்கையில நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். உண்மையான சிஸ்டர், ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜ், நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கிறீங்க. தேங்க்யூ சிஸ்டர். எங்கள் மாதா டிவிக்கு இந்த இடத்துல வந்து அசாம் மாநிலத்தில் கவுஹாட்டியில் வந்து உங்களுடைய பணிகளை பற்றியும் ஒரு அழகான ஒரு மெசேஜ் கொடுத்து எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஐ மீன் ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறீங்க. அதனால்
உங்களுக்கும் உங்களோட சபையில் இருக்கிற அனைவருக்கும் எங்களோட மாதா டிவி சார்பாக மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஃபாதர். அன்புணங்களே, ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூ. உண்மையாலுமே தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலிருந்து இங்கே வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அமெரிக்காவில் வந்து 5-6 வருஷம் இருந்தாங்க. 10 வருஷம் இருந்தாங்க. 10 வருஷம் இருந்து அதன் பிறகு இங்கே வந்து இங்கே இருக்க சூழ்நிலை அடாப்ட் பண்ணி கல்ச்சருக்கு இருந்து இங்கே இருக்கிற அவங்களுடைய மொழியை கற்றுக்கிட்டு நிறைய காரியங்கள் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய பணிகளை சொல்லணும்னா சிறை பண்ணி, அதுபோல் கிராமங்களுக்கு போய் அங்கே தங்கி 1 மாதம்லாம் தங்கியிருக்காங்கலாம் சொன்னாங்க. அங்கே தங்கி அவங்களோட கேட்டகிசம் சொல்லி கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணது. அதே போல் உண்மையாலுமே ஒரு அழகான மினிஸ்ட்ரி. அவங்க வந்து இறந்து இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு சிக்காக இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து வச்சு அவங்கள இயேசுவை கண்டு அவங்களுக்கு பணிபுரிந்தது. அதை விட ஒன்றான ட்ரக் அடிக்ட்டு குடியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பல விதமான காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா குழந்தைகள், சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ட்ரக் அடிக்ட் ஆனவங்களுக்கெல்லாம், போதைப் பொருட்களுக்கு அடிமையானவங்களெல்லாம் ஒரு நாள் வர வச்சு அவங்கள குளிப்பாட்டி அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து அவங்க விளையாட வச்சு அட்லீஸ்ட் அந்த ஒரு நாளாவது அவங்க எந்த பாவம் செய்யாமல் இருப்பாங்களே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம். உண்மையாலுமே நல்லா அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய பணிகள் ரொம்ப அற்புதமான பணிகளாக இருந்துச்சு. இப்படி தான் மிஷனரிமார்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அதிகமாக காரியங்களை மற்ற அருள் தந்தையர்கள் சகோதரர்கள் வந்து கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.